வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, "ஏன்டி என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு. "சாரிங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சு தான் நான் உங்ககிட்ட நெறைய வாட்டி ட்ரை பண்ணேன். ஆனா சொல்லவே முடியலன்னு" சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து காவேரி சொல்லிட்டுருக்காங்க. அத கேட்ட விஜய் வந்து, சரிடி, இப்ப என்கிட்ட சொல்லணும்னா எப்படி சொல்லுவ? சொல்லு" அப்படி சொன்னோனே, உடனே வந்து விஜயோட கைய எடுத்துட்டு வந்து அவங்க வயித்துல வந்து வச்சு வைக்கிறாங்க. அப்படியே நெகிழ்ந்து போறாரு விஜய். "இப்படிதாங்க சொல்லுவேன், நான் கர்ப்பமா இருக்கேங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னோனே சந்தோஷம் தாங்க முடில. உடனே வந்து அப்படியே வந்து உச்சி முகறாரு விஜய். அடுத்து வந்து, "இங்க பாருங்க, கேட்குதா?" அப்படி சொல்லிட்டு காத வச்சு கேட்குறாரு. கேட்குதுடி, சும்மா ஓவரா பண்ணாதீங்க. இதுக்குள்ளயும் கேட்குதா உங்களுக்கு?" அப்படின்னு சொன்னேன். "ஆமாடி கேட்குதுடி" அப்படின்னோனே சந்தோஷம் தாங்க முடியல. 2 பேருமே அவ்வளோ ஆனந்தமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்து, "இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா காவேரி? எனக்கு இந்த நொடியே வந்து எனக்கு எல்லா வந்து சந்தோஷத்தையும் கிடைச்ச மாதிரி இருக்கு காவேரி. இப்ப எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியல. இப்ப எல்லா பிரச்சனையும் என் குழந்தை வந்து சால்வ் பண்ணிடுச்சுடி" அப்படின்னோனே, நிஜமா தாங்க சொல்றேன். எனக்கு இந்த உணர்வு ஏற்பட்டதுலேருந்து எப்படி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட பேசணும், நீங்க இந்த குழந்தைய கொஞ்சணும், அப்புறம் நீங்க வந்து தலை வச்சு என்னோட வயித்துல வந்து கேட்கணும். அதெல்லாம் எனக்கு ஆசையா இருந்ததுங்க. எனக்கு நீங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுங்க. ஆனா என்னால சொல்லவே முடியலங்க. ஆனா இப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருக்கு அப்படின்றாங்க காவேரி. இந்த சந்தோஷத்த எல்லாம் அனுபவிக்காம ஏன்டி இப்படி பண்ண? அப்படின்னு சொன்னேன். "சாரிங்க" அப்படின்றாங்க. "சரி, சரி. இங்க பாரு காவேரி, நீ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்க கூடாது காவேரி. ப்ளீஸ் டி, இப்பவே வாடி வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுடி. உன்னை மட்டும் இல்லடி, நம்ம பாப்பாவே விட்டு என்னால இருக்க முடியாதுடி" அப்படின்னு கெஞ்சுறாரு. "இல்லைங்க, அது வந்து எனக்கு புரியுது காவேரி. இப்ப இருக்க நிலைமை வேற மாதிரி இருக்கு. நீ வந்து அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் தானே யோசிக்கிற. நான் பார்த்துக்கிறேன் காவேரி. எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் காவேரி. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்டி" அப்படின்னோனே, "இல்லைங்க, தப்பா நெனச்சுக்காதீங்க. இப்ப என்னால வர முடியாது. டாக்டர் கிட்ட நீங்க வேணா போய் பேசி பாருங்க. அவங்க சொல்வாங்க உங்களுக்கு. குழந்தை எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. இப்ப இருக்க டைம்ல நாங்க வந்தா சந்தோஷமா நான் இருக்க முடியுமா? ஒரே டென்ஷன் ஆயிடும்ல" அப்படின்னோனே, "ஆமாடி, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். ஆனா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியுமா?" அப்படின்னோனே, "இல்லங்க, யாருக்குமே தெரியாது." "ஏன்டி யார்கிட்டயுமே சொல்லல?" "இல்லங்க, எங்க அக்கா இப்ப தான் கன்சீவ் ஆயிருக்கா. நம்ம விஷயத்த நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. அதனால தான் நான் சொல்லாமயே இருந்துட்டேன். பத்தாதுன்னு இப்ப இருக்க பிரச்சனை உங்களுக்கே தெரியும்ல. எங்க வீட்ல என்னலாம் வந்து பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்ப இருக்க டைம்ல எப்படிங்க நான் சொல்ல முடியும்?" "அது கரெக்ட்டு தான் காவேரி. ஆனா இந்த நிலைமையில சொல்லாம இருந்தா எப்படி காவேரி?" அப்படின்னோனே, "ப்ளீஸுங்க" அப்படின்றாங்க. உடனே தாத்தா "ஒரு நிமிஷம் இருங்க காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராரு. தாத்தா வந்து, "என்னப்பா எங்கப்பா இருக்க?" அப்படின்றாரு. "தாத்தா, நான் காவேரி பார்க்க வந்தேன் தாத்தா. திடீர்னு காவேரி மயக்கம் அடிச்சு விழுந்தா." "என்னப்பா சொல்ற? ரொம்ப நல்ல விஷயம் தான் தாத்தா. முன்னே நீங்க வாங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு" அப்படின்னோனே, "சரிப்பா, நான் உடனே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. இங்க வந்து யாருங்க ஃபோன் பண்ணது? எல்லாம் தாத்தா தான். "தாத்தாக்கு தெரியுமா?" "இல்ல காவேரி, யூகிச்சிருப்பாரு இந்நேரம் வந்துருவாரு" அப்படின்னோனே, "என்னங்க நீங்க இதுக்குள்ளேயும் சொல்லிட்டீங்க?" "இங்க பாரு காவேரி, யார் என்ன சொன்னாலும் சரி, தாத்தா கிட்ட சொல்லி தான் ஆகணும் நம்ம. தாத்தா கிட்ட சொல்லிட்டு அவரு என்ன முடிவு எடுக்கிறாரோ அதன்படி நம்ம செயல்படுவோம். சரியா?" அப்படின்னோனே, சரிங்க" அப்படின்றாங்க. சரி, என் குழந்தைய கொஞ்சம் நான் கொஞ்சிக்கட்டுமா?" அப்படின்னோனே, ஓவரா பண்ணாதீங்க" அப்படின்றாங்க. "ஏய், என் பிள்ளைய கொஞ்சறதுக்கு உனக்கே நீ உன்கிட்டயே நீ பர்மிஷன் வாங்கணும்" அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்காரு. தாத்தா வந்துட்டு, "என்னப்பா ஆச்சு விஜய்?" அப்படின்னு சொன்னோனே, தாத்தா, நல்ல விஷயம் தான் தாத்தா. நம்ம நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது தாத்தா. நம்ம வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது. நான் அப்பாவாயிட்டேன் தாத்தா. நீங்க வந்து கொள்ளு தாத்தாவாயிட்டீங்க" அப்படின்னோனே சந்தோஷம் தாவும். "நிஜமாவாப்பா?" "ஆமா தாத்தா, வாங்க தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. இங்க காவேரி பார்த்து தாத்தா ரொம்ப சந்தோஷம் அடைறாரு. உடனே கைய பிடிச்சு, "கண்ணா, நீயே சின்ன குழந்தை, உனக்கு ஒரு குழந்தை வரப்போதாடா" அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. தாத்தா அப்படின்னோனே, "எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்ட தெரியுமா காவேரி? எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்த நீ அள்ளி குடுத்துட்டடா" அப்படின்னு சொன்னோனே, "இப்ப வந்து என் பேரன உங்க வீட்ல எப்படி வேணான்னு சொல்றாங்கன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க எல்லாருமே, 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமா.